சந்துரு சந்துரு ஐயோ சந்துரு என்னாச்சு சந்துரு என்னாச்சு ஒரே ஜுரம் எல்லாம் தொட்டு பாரு ஒரே சுடுது ஏய் எல்லாரும் தொட்டு பாரு ஒரே சுடுது சூடா இருக்கு சரி சந்துரு ஒரு நிமிஷம் நான் டாக்டர் போய் கூப்பிடு ஏய் வேணாம் நீ பக்கத்துல இரு அது போதும் இதோ டாக்டர் வந்துட்டாரு டாக்டர் என்னங்க இது டிராமால சொல்லி வச்ச மாதிரி டாக்டர் உடனே வந்துட்டாரு குளுதான் கை கொடுங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல 400 டிகிரி ஜுரம் 400 only 400 டிகிரி ஒரே 4 பேருக்கு வர வேண்டிய ஜுரம் ஒருத்தருக்கே வந்திருக்கு அதானே டாக்டர் பிடிச்சு ஆமா ஆமா நீங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தனியா இருக்க கூடாது நீங்க அவரோட இருந்திருக்க இருந்த ஜுரம் தவளை ஆயிடும் அப்புறம் இந்த தைலத்தை உடம்பு பூரா நீங்க இவங்களுக்கு தடவுங்க என்னது இந்த தைலத்தை எனக்கு தடவுனா அவருக்கு எப்படி ஜுரம் சரியாகும் அதான் இவரு உங்களுக்கு தேய்ச்சா சரி ஆகணும் நான் அப்படிதான் சொல்லணும் சந்துரு முதல்ல உங்க கையை பிடிச்சு டெம்பரேச்சர் 400 ன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இந்த தைலத்தை எனக்கு தேய்ச்சா உங்களுக்கு ஜுரம் சரியாயிடும் சொன்னாரு எனக்கு என்ன ஒரு டாக்டர்னே சந்தேகமா இருக்கு டாக்டர் நீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சு நீங்க கிளம்பலாம் பெரிய எடுத்துட்டு போங்க இந்த மருந்து அவங்க உடம்பு ஃபுல்லா தடவுங்க என்ஜாய் என்னது என்ஜாயா ரொம்ப குழப்பவாதியா இருக்காரு லவ் பேர்ட் நாம கூட வீட்டுக்கு போய் இந்த தைல வைத்தியத்தை ட்ரை பண்ணி பாத்துற வேண்டியதான் உண்மையா சொல்லு யார் நீ டாக்டர் இப்ப போலீஸ கூப்பிடுற அவங்க கிட்டயும் இதையே சொல்லு போலீஸா மேடம் எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம் சார் 1000 ரூபாய் பணம் கொடுத்து என்ன சொல்ல சொன்னாரோ அது அப்படியே சொன்னேன் நான் புள்ள குட்டிக்கார விட்டுருங்க மேடம் தேங்க்யூ மேடம் சாரி மேடம் இந்து இந்து டாக்டர் போயிட்டாரா இந்து பிளம்பர் போயிட்டாரு என்ன பிளம்பர் டாக்டர்னு சொல்லி நம்மள ஏமாத்திட்டாரா ஏமாத்தினது அவர் இல்ல நீங்க தான் நான் ஏமாத்திட்டேன் உன் மேல உயிரியே வச்சிருந்தேன் உனக்கு ஃபீவர்னு தெரிஞ்சு எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா ஆனா நீ என்ன புடிச்சிக்காம என்ன சீப்பா நினைச்சிட்டேல இந்து நாம் போதும் என் பேரை சொல்லக்கூட உனக்கு யோகியதை இல்ல இனிமே என் மூஞ்சிலே பிடிக்காத இந்து இந்து ப்ளீஸ் what is this just having some fun இந்து 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 please open the door இந்து Indu? Indu? She checked out. She checked out? Early morning she worked. This morning? Yeah. Excuse me. Yes, sir. When is Indu staying here? Yes, sir. But today early morning she's checked out, sir. Did she leave a phone? No, she didn't phone. Indu? உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அன்னைக்கு எதுவுமே சொல்லாம யூ ஜஸ்ட் டிஸப்பியர்ட் இப்போ திடீர்னு நீங்க வந்து ஏன் குழப்பம் பண்ற அன்னைக்கு உங்களை விட்டு போகணும்னு தோணுச்சு போனேன் இப்போ வரணும்னு தோணுச்சு வந்தேன் வாட் ஹேப்பன் டு யூ அன்னைக்கு தமாஷா நான் ஏதோ பண்ண போய் நீ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட எவ்வளோ கோச்சிக்கிட்ட சரி விடிஞ்சதும் உன் கோவம் போய்டும் நான் வந்து பார்த்தப்ப உன்னை அங்கே காணோம் நீ எங்கே போனேன்னே எனக்கு தெரியாது உன்னை தேடாத இடம் இல்லை கேட்காத ஆள் இல்லை இந்த 3 வருஷமா நான் உன்னை நினைக்காத நாளே இல்லை இந்து சரி நீ கிடைக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டு என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக அவங்க சொன்ன பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் சரி கொஞ்ச நாள் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல நீ திடீர்னு நீங்க வந்து ஏதோ ஒரு குழந்தையை காட்டி அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பான்னு சொல்லி எல்லாரோட சந்தோஷத்தையும் சாகடிச்சிட்டேன் சரி சொல்லு இந்து உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு அப்பா நான் இல்லைன்னு அப்ப இந்த குழந்தை யாரோடது அதான் நான் ஏற்கனவே சொன்னேனே உண்மையிலேயே அந்த ரோஜா உங்க குழந்தை தான் இத பாரு இந்து நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பேசிட்டு இருக்கேன் நீ என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காத உண்மையை சொல்லு எதுக்கு இந்த கிரிமினல் வேலை பண்ற எதுக்காக வீணா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நேரா வரும்போது சொல்றேன் அப்போ உங்களுக்கே புரியும் நீ வடிச்சலாம் வெரி குட் வெரி குட் நான் எங்கேயாவது எதையாவது மறந்தா கூட கரெக்டா எடுத்துட்டு வந்து என்கிட்டயே கொடுக்கணும் ஓகே ஜூலி என்னங்க வேலைக்கு போகாம நாயோட விளையாடிட்டு இருக்கீங்க நாய் நன்றி உள்ளது அது மனுஷங்க மாதிரி வேற யாருக்கும் துரோகம் பண்ணாது
ஆமா நேத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இல்லாம எங்க போன? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஆபீஸ்க்கு நான் வந்தேன், அங்க நீ இல்லையே. ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் சம்பளம் கொடுக்க எஸ்டேட் போயிருந்தேன். ஆமா நேத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருந்தாங்களா? என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கேள்வி கேக்குற மாதிரி குறுக்க கேள்வி கேக்குறீங்க? உங்களோட பேச எனக்கு டைம் இல்ல, நான் வரேன். போலீஸ் ஸ்டேஷன் எதுக்குடி? இந்த ரஞ்சித் குமாரை பொறுத்த வரைக்கும் கோர்ட் ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே நான் தான். உன் கள்ளக்காதலை கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். மிஸ்டர் ரஞ்சித். எஸ் கம் இன். யோ ரஞ்சித், இங்க வாயா. வாயாண்ணா. டேய் ஏடா கத்துற? எப்ப எங்க பணம் செட்டில் பண்ண போற? டேய் எவனோ ஒரு ஃப்ராட் பயலுக்காக பணம் தரேன்னு நான் ஏத்துக்கிட்டேன். அதை நான் எப்ப திருப்பி தரணும் அப்பதான் வந்து வாங்கணும். அடிக்கடி வந்து தொல்லை கொடுக்க கூடாது. அதான் நாங்களும் சொல்ல வந்தோம். Thank you. இனிமே நாங்க வர மாட்டோம். அதுக்கு பதிலா எங்க தலைவர் வருவாரு. இவரா தலைவர்? தலைவர் எல்லாம் தொண்டரோட தான் வருவாரு. இவர் என்ன குண்டரோட வந்திருக்காரு? மரியாதையா இன்னும் ஒரு வாரத்துல உங்க பணத்தை திருப்பி தரல உன் உடம்புல தலை இருக்காது. ஏன் அதை எடுத்து இடுப்புல வச்சுக்குவியா? இல்ல தலைவரே, நான் கொடுத்துறேன். போன் வந்தா இல்லைன்னு சொல்லிடு. ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணி நைன் இருக்கானுப்பா. அதனாலதான் போன் வந்தா இல்லைன்னு சொல்லிட்டேன். கூறு கட்டத்துல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிய, ஆபீஸ்ல இருந்து போன் வர வேண்டாம் ஐயா. அதனாலதான் எனக்கு கடனாளியா இருக்க. ஏழவு அதை விடு, நிச்சயத்தை பண்ணும்ல. நான் வந்துட்டு ஐயர் இன்னும் வரக்கான்ல கருமாந்திரம். அதுக்கு தான் நம்ம ரஞ்சித் அனுப்பிச்சிருக்கேன். ரஞ்சித், வண்டிய ஜாம்னு வச்சிருக்க பொண்டாட்டி மாதிரி. என்ன சம்பந்தம் இல்லாம பொண்டாட்டி ஸ்கூட்டரி லிங்க் பண்ணி பேசுறான். இவனா இருக்குமோ? சாக்ஸ பாத்துருவான். யோ என்னையா பண்ற? ஆசீர்வாதம் வாங்குனீங்க சாமி. ஏயா ஆசீர்வாதம் முன்னால வந்து வாங்குவாங்க. எனக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் முன்னால எது பின்னால எதுன்னு தெரியலங்க சாமி. சிவசிவா சிவசிவா. அது போட்டு அளவு கல்யாண மண்டபம் பிக்ஸ் பண்ணிட்டியா? ஐயா நல்ல விஷயம் பேசும்போது எப்ப பார்த்தாலும் இளவ கருமாந்திரண்டு. நல்ல வார்த்தையும் வாயில வராதா? நல்ல வார்த்தை பேசணும்னு நினைக்க, அண்ணா அந்த வார்த்தை வந்து விடுது இல்ல இளவு. சரி கருமாந்திரம் ஐயர் வராரு இல்லையா? அதான் வந்துட்டல்ல. என்னங்க சாமி, ஏன் இவ்வளவு லேட்டு? அம்மா ரேகா, நான் வரத்துக்கு ரெடியா தான் இருந்தேன். வர வழியில எவனா மண்டையை போட்டானா? ரஞ்சித் லேட் பண்ணிட்டானே. பாத்தியா, இந்த கூறு விட்ட முடிஞ்சு நீ உருப்படாம தான் போற. இவடையே வேலைக்கு வச்சிருக்க. யாரு இந்த மூஞ்சிக்காக வேலைக்கு வச்சிருக்கேன்? எல்லாம் பொண்டாட்டிக்காக. அவ எல்லா விஷயத்தையும் பக்கா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணால. என் பொண்டாட்டி ரொம்ப வர்ணிக்கிறானே, இவனா இருப்பானோ? காலை பாத்துருவோம். ஐயரே, என் பொண்ணு ரொம்ப அவசரப்படுதா. அனாவசியம் டென்ஷன் ஆக்காதிய. கேட்டீங்களா? சீக்கிரம் சட்டு புட்டு நிச்சயம் நாள் குடிங்க. சாக்ஸே போடல, இவனை போய் நான் சந்தேகப்பட்டேனே. எதுக்கு இந்த காரையும் பாத்துருவோமா? இது பொண்ணாச்சே. இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னதா என்னாச்சு? இந்த இளவு கீழே விழுந்துருச்சு. உன்னுடைய தொல்லை தாங்க முடியல. நீ போயிட்டு உன் பொண்டாட்டி அனுப்போ. இந்த பாருங்க ஐயரே, இந்த ராகுகாலம் எமகண்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஆமா, அவன் தான் பறக்குறான்ல. இல்ல ஒரு நல்ல தேதியா பாருங்க. நீயுமா இளவ? இந்த பாருங்க, அடுத்த வாரம் ஒரு நல்ல முகூர்த்த நாள் இருக்கு. இழவு அன்னிக்கே வச்சுப்போ. யோ கல்யாணம் அதுமா இளவு இளவுன்னு பேசிட்டேன். ஐயரையே கெடுத்து போட்டியாடா. அது என்ன அந்த பக்கம் பராக்கு பாக்க? பராக்கெல்லாம் ஒண்ணும் பாக்கல. சந்துரு வேற ஆனான்னு பாக்குது. யோ ரஞ்சித், என்னங்க சந்திரகிட்ட கூட்டு போய. இளவு வாங்கம்மா. இளவு வந்து தொலைங்க. சந்திர எங்க இருக்காரு? இது என்ன ஒயிட் ஹவுஸா? இருக்கிறதே 4 ரூம், ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாரு. இத வந்துட்டாரு. ஹாய் ரேகா. என்ன சந்திர எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் தான். சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. இது இருக்கு, வாங்க ரூமுக்கு போலாம். நிறைய விஷயம் ஆளை பேசணும் பார்த்தா சந்திர. ஒரு பேச்சு, பாக்காட்டி ஒரு பேச்சு. இதுகிட்டாலே இந்த பொம்பளைங்களையே நம்ப முடியாது. இவையா நடு ரோட்ல நிக்கிறா? கண்டுபிடிக்கிறேன். அண்ணா, நான் சந்துரு பேசுறேன். ஹாய் சந்துரு, உன்னுடைய ஃபோன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே ஒரு பொண்ணு லவ் பண்ண சொன்னியே, அந்த பொண்ணு குழந்தையோட வந்திருக்கா? ஆமா, அவதான். சந்துரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். அண்ணன் கிட்ட மறைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். உனக்கும் அவளுக்கும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா கசமசா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலண்ணே, என்ன நம்புங்க. ஐயோ, என்னென்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆறதுக்கு சான்ஸே இல்ல. என்னது? என் பொண்டாட்டி கர்ப்பமா? இது சும்மா விளையாட்ட ஆரம்பிச்ச விஷயம். அட பாவி, என் பொண்டாட்டி கர்ப்பமாகிறது உனக்கு விளையாட்டான விஷயமா? அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நமக்கு நம்ம குடும்பமானதான் முக்கியம். அப்போ எனக்கு மானம் இல்லையா? நான் என்ன நடு ரோட்லயா பிறந்தேன்? எனக்கே தெரியாம இதெல்லாம் நடந்து போச்சு. இப்படியோ இதுல இருந்து நம்ம தப்பிச்சா போதும். நீ யார் கிட்ட இருந்து வேணாலும் தப்பலாம், ஆனா என் கிட்ட இருந்து தப்பவே முடியாது. என்னது? டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா போதுமா? ஆஷாவை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவ விவரமான ஆளுன்னு.
பாவம் அவளே இதை எதிர்பார்க்கலையே. ஆனா நான் இதை எதிர்பார்த்தேன். லைன் கட் பண்ணிட்டானே. என் பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன கட் பண்ணிட்டு இப்ப டெலிபோன் லைனையும் கட் பண்றியா? Keep the change. என்னாச்சு? DNA blood test எல்லாம் எடுக்கணும். ஆனா டாக்டர் கிட்ட போனா இந்த விஷயம் லீக் அவுட் ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? நம்ம சொல்ற இடத்துக்கு வர மாதிரி எனக்கு ஒரு டாக்டர் நல்லா தெரியும். ஆமாண்டி, உன் புருஷனை தவிர வேற எல்லாரையும் தெரியும் உனக்கு. அதான் ஆஷா. கம் ஆன் மா. ஏய், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு அதை கலைக்க பாக்குறீங்களே, தாங்குமாடா இந்த உலகம்?